ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நம்ம மல்லியே விஜயை வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாச்சு, அப்படி என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ சுடர் இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் இந்த வீட்டில் உள்ள சொத்து முழுவதுமே வந்து அபகரிக்கணும் அப்படின்றதுக்காக, அதுக்கு கண்டிப்பாக தாலி வந்து மஸ்ட் இல்லையா? தாலி இருந்தால் தானே வந்து சட்டப்பூர்வமான பொண்டாட்டி ஆக முடியும். அப்போ தானே எதனா பண்ண முடியும் அப்படின்றதுக்காக, விஜய் நீங்கள் இப்போ என் கழுத்தில் தாலி கட்டினா நான் இப்போயே வந்து போயிடுவேன், நான் செத்துறேன், நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது விஜய்க்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியவே இல்லை. என்னடா இது இப்படி நடந்துட்டு இருக்கே, இவங்க என்ன சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை வந்து பார்க்குறாரு விஜய். பார்த்ததே வந்து மல்லிக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னடா இது இவ இப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்லிடுறாங்க. விஜய், நீங்கள் என்ன ஆனாலும் இதுக்கு நீங்கள் ஒத்துக்கக்கூடாது விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நம்ம விஜய்க்கு வந்து என்ன பண்ணுறது போகிறதுனே தெரில, அமைதியாகவே இருக்கிறாரு. அப்போ தான் வந்து இந்த சுடர் சொல்கிறா, சரி விஜய், நீங்கள் மல்லி சொல்கிற மாதிரியே நீங்கள் வந்து என்னை கல்யாணம் பண்ண வேணாம், நான் இப்போவே இந்த வீட்டை விட்டே போகிறேன் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கவுமே, உடனே வந்து இல்லை நில்லு ரேணுகா, நான் உன் கழுத்தில் தாலி கட்டுறேன் அப்படின்னு சொல்லவுமே மல்லிக்கு உயிரே போயிடுதுங்க. ஏன்னா வந்து எந்த பொண்ணுக்கு தாங்க தான் புருஷனை விட்டு கொடுக்க மனசு வரும். அது ரேணுகாவாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது வேற எவ்வளோ ஒருத்தி தில்லு முள்ளு பண்ணுறவ, அவளை எப்படி விஜய்க்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா விஜயோட வாழ்க்கையே போயிடும்ல. அதனால் அப்படி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ தான் நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, அழுக தாங்க முடியல, என்ன பண்ணுறது போகிறதுனே தெரியல. அப்போ தான் வந்துட்டு நம்ம மனோகரன் அண்ணன் வர்றாங்க. ஏன் மல்லி நீ அழுகுற, நீ சோர்ந்து போகக்கூடாது, நீ ஸ்ட்ராங்காக போகிறான்னா மட்டும்தான் வந்து இது எல்லாமே வந்து சாத்தியமாகும். இப்போ விஜயோட வாழ்க்கையே வந்துட்டு வந்து உன் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி மனோகரன் சொல்லிடுறாரு. நான் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, நீ இப்போ என்ன பண்ணுவேன்னா, நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு, இந்த மாதிரி நான் வந்து பொண்டாட்டி இப்போ வந்து இவர் தாலி கட்ட போகிறாரு, என்ன தான் இருந்தாலும் சட்டப்பூர்வமாக டிவோர்ஸ் வாங்கி தான் இன்னொரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டணும். அப்படி இருக்கும்போது நீ வந்துட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு மல்லி அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்படின்னு நானே வந்து அவர் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நம்ம மல்லி. அப்படின்னு பார்த்தா உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஈஸியாக வந்து அவள் வந்துட்டு அவள் விஜயை வாங்கிறேன்னு பிரித்து கூட்டுரு போயிடுவா, அப்புறம் வந்து நீ ரொம்ப வந்து கஷ்டப்படணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு வந்து விஜயோட வாழ்க்கை முக்கியமா, இல்லை வந்துட்டு விஜய் ஜெயிலுக்குள்ளே போகிறது முக்கியமானு கேட்குறாரு. ஏன்னா வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது நீ மட்டும் ஓகே ஜெயிலில் பிடிச்சி கொடுக்க உனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, அவன் வந்து கல்யாணம் பண்ணுறதாவே இருக்கட்டும். அப்படி இருந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுவா, வீட்டில் உள்ள சொத்து எல்லாத்தையும் எடுத்துப்பா. அப்புறம் ப்ளஸ் விஜய் வந்து போலீஸில் கண்டிப்பாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே போய் கம்பி என்ன தான் போகிறாரு. அதுக்கு பதிலாக நீ இப்போவே பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே உடனே நம்ம மல்லிக்கு என்ன பண்ணுறது போகிறது, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. என்னடா இது இப்படி வந்து ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நினச்சாலா, இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. சரி, நான் அவரை வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன், வேறு வழி எனக்கும் தெரியல, நீங்கள் சொல்கிறதான் கரெக்டுன்னு படுது. விஜய் வந்து எப்படி பண்ணாலும் போலீஸில் பிடிபட தான் போகிறாரு. அதனால் இப்போவே வந்து பிடிபட்டு இந்த சுடர்கிட்டேருந்து அவளை நான் காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி மல்லி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போ வந்து தாலி கட்ட எல்லாமே ஆயத்தமாகறாங்க. அதுவும் இந்த சுடர், நீ மறுநாளே வந்து என் கழுத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கெல்லாம் நல்ல நேரம் பார்க்கணுமே ரேணுகா அப்படின்னு சொல்லும்போது, ஐயய்யோ இவன் நல்ல நேரத்தை பார்த்தா அதுக்குள்ளாண்டியுமே வந்துட்டு ரேணுகா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு விடமாட்டா, ஏதாவது பண்ணிவிடுவா அப்படின்ற மாதிரி மல்லி வந்து எப்படியுமே வந்துட்டு விஜயோட மனசை மாற்ற வாய்ப்பு இருக்குது. அதனால் இதுக்கு கண்டிப்பாக வந்து நான் விட்டு வைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி வந்து இப்போ வந்து கல்யாணத்துக்கெல்லாம் ஆயத்தமாகறாங்க. நீ மறுநாளே தாலி கட்டு, நல்ல நேரம், அதெல்லாம் பார்க்க வேணாம் விஜய் அப்படின்ற மாதிரி ரேணுகா சொல்லிடுறாங்க. ஏன்னா பார்த்தா மனசு மாற வாய்ப்பு இருக்குல்ல, அதனால் அப்படி சொல்லவுமே சரின்னு சொல்லிட்டு இப்போது விஜயும் வந்துட்டு தாலி கட்ட எல்லாமே ரெடி ஆயிருக்கு. மல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. விஜய்க்கு மல்லி மேலே கோபம் இருந்துக்கிட்டே இருந்தது இல்லையா, அதனாலவே வந்துட்டு விஜயால் என்ன பண்ணுறது போகிறதுனே தெரியாமல் தான் முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் நம்ம மல்லி வந்து விஜயை கூட்டு வர்றாங்க. கூட்டு வந்து இந்த மாதிரி இங்கேவே இருக்கட்டும், இதுக்கு மேலே வந்து இப்படியே விட்டு வைக்கக்கூடாது, இவளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. என்ன நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
கூடிய சீக்கிரம் நம்ம விஜய் எல்லாருக்கும் பதில் சொல்லுவார்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம விஜய் வந்து தாலி கட்ட உட்காரும்போது இந்த மாதிரி கூப்பிட்டு போயிடறா, சுடர் வந்து கூப்பிட்டு போயிடறா. அந்த தாலி கட்ட உட்காரும் போது கரெக்டாக வந்து போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து நான் இந்தமாரி உங்களை கைது பண்ணுறோன்னு சொல்லுமே. கைது பண்ணுறீங்களா? யாரை கேட்டு கைது பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது இந்தமாரி உங்கள் மனைவி தான் வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால் நாங்கள் கைது பண்ண வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மல்லி, விஜய் நான் தான் வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன தவிர வேறு யாருக்கும் சொந்தமாக கூடாது விஜய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மல்லி நீ இவ்வளோ கேவலமானவன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன், என்ன எப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இதனால் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் லூடோ ஆடுறீங்களாப்பா? நீ 2 பேர் மட்டுமா? மழை 25 ரூபா காசு வச்சுட்டு நினைக்கிறேன். தோத்துட்டாடி. அவங்க 2 பேர் தான் யாரும் செய்கிறாங்க. ஐயோ 2 பேர் அவங்க 25 ரூபா திசையிட்ட கொடுத்துடணும் தானே. கையை வலிக்குதே. மாங்காய் பறிக்கலாமா சொல்லிவிட்டு இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னா என் ஃப்ரெண்டு ஊரில் இருக்கோம். இந்த ஊர் பேர் அடி பாப்பான்னு சொல்றா இவன். பார்க்க மாட்டான். இல்ல அடி இப்ப அங்கதான் இருக்கும். இல்ல வண்டி ஓட்டாம உட்காந்து பாத்துட்டு இருப்பான், நான் என்ன பேசுறேன் அப்படின்னு. கோவமா இருக்கு, என்ன ரைட்ஸ் இருக்கு அவனுக்கு? இவ்வளவு பேசி பேசி இப்ப நானும் மாட்டிக்கிறேன். இந்த வீடியோ நீ பாடுறா நீ இந்த வீடியோ பாடுறா. ஆமாண்டா 6 நிமிஷத்துக்கு மேல யாராவது என் வீடியோ பார்த்தாங்கன்னா கழுவி ஊற்றுவாங்க. என்ன பண்ணுறதுங்க, எவ்வளோ நேரம் தான் வீடியோ பேசுறது, எனக்கும் கஷ்டமாக இருக்கும்ல. அடா இந்தமாரி இறங்கிட்டேன். ஐயோ இன்னும் 50 செகண்ட் மலை எதனா சொல்லுமலே. திசை தான் மலை. உனக்கு 25 ரூபா செருப்பு கல்லிடுவேன் கொடுத்துரு. என் தங்கச்சி எவ்வளோ லூடாண்ணா 25 ரூபா ஏமாத்தி போட்டா. ஏன் இப்படி சொன்ன செருப்பு கல்வி அடிப்போம் உன்னை. யாரும் அந்த மாதிரி தயவு சொல்கிறா, இப்போ மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவேன். அந்த பச்சை கலர் ட்ரெஸ் தான் பாடுது. காட்டு, இயற்கை, சந்தோஷமான வாழ்க்கை சொல்லுமலே. அவ்வளோதான். சரி ஓகே, மல்லியை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வெள்ளை ட்ரெஸ் பாட்டுச்சுன்னா அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓடிடுங்க. ஓகே பாய், வட்டா. தேங்க்யூ.